இன்றைக்கி நம்ம கிளாஸோட ஃபஸ்ட் கிளாஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிட்மேன் ஷார்ட்டன் புக்கில் இருக்கிற டேபிள் ஆஃப் கான்சோனன்ட்ஸ். டேபிள் ஆஃப் கான்சோனன்ட்ஸ்னால் என்னென்னா, நம்ம இங்கிலீஷில் அல்ஃபபெட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுபோல் ஷார்ட்டனில் டேபிள் ஆஃப் கான்சோனன்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்ஃபபெட்டில் ஏபிசிடின்னு இருக்கிறத நம்ம லெட்டராக எழுதுகிறோம், அதுவே ஷார்ட்டனில் ஸ்ட்ரோக்காக போடுறோம். இது ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸு. இப்போ இன்றைக்கி நம்மளோட கிளாஸோட ஃபஸ்ட் கிளாஸுன்றதுனால இதில் நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸ். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்குன்றது எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது எந்த வாட்டத்தில் வேணால் இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக். அதே வளைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது கர்வ்டு ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்கு வளைஞ்சிருக்கும், அது எந்த வாட்டத்தில் வேணால் வளைஞ்சிருக்கலாம். வளைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கர்வ்டு ஸ்ட்ரோக். ஹூக்குடு ஸ்ட்ரோக்குன்றது ஸ்டார்டிங்கில் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு இப்படி போட்டோன்னா ஹூக்குடு, இது ஹச்சுன்னு ரெப்ரசன்ட் ஆகும். அதுவே ஒரு ஊக்கு மாதிரி போட்டோன்னா இது டபிள்யூ, இது ஒய். இந்த மாதிரி ஊக்குடு ஸ்ட்ரோக்கு, இது பேர் ஹூக்குடு ஸ்ட்ரோக். அந்தமாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பிளேசஸ் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஸ்ட்ரோக்கு அபோவ் த லைனில் போட்டோன்னா, இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இந்த ஸ்ட்ரோக்கு அபோவில் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் பிளேஸ். அதுவே ஸ்ட்ரோக்கு ஆன் த லைனில் இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரோக்கு இந்த லைனை டச்சாக இருந்துச்சுன்னா அது செகண்ட் பிளேஸ். அதுவே இந்த ஸ்ட்ரோக்கு த்ரூ பண்ணி இருந்துச்சுன்னா, இப்படி த்ரூ பண்ணி ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா அது தேர்ட் பிளேஸ். லைட் ஸ்ட்ரோக், திக் ஸ்ட்ரோக்குன்னு 2 இருக்குது. நம்ம ஸ்ட்ரோக்கை லைட்டாக போட்டால் அது ஒரு லெட்டராக ரெப்ரசன்ட் ஆகும் பி, அதையே டிக்காக போட்டால் அது வேறு ஒரு லெட்டராக ரெப்ரசன்ட் ஆகும் பி. இது சம் எக்ஸாம்பிள். இதுவே என், லைட்டாக போட்டால் என், அதையே டிக்காக போட்டால் இங்கு அப்படின்னு ரெப்ரசன்ட் ஆகும். இது போல் லைட்டாக போட்டால் ஒரு லெட்டரும் டிக்காக போட்டால் இன்னொரு லெட்டருமா ரெப்ரசன்ட் ஆகும். அதனால் நம்ம போடுற ஸ்ட்ரோக்கு லைட்டாக போட்டிருக்கோமா டிக்காக போட்டிருக்கோமா நமக்கு தெரிகிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரோக்ஸுக்கு போகலாம். இப்போ பீன்றது மேலேருந்து கீழே. இப்போ நம்ம எழுதுகிற எல்லா ஸ்ட்ரோக்குமே அபோவ் த லைன். ஓகேங்களா? லைனை எதுவுமே டச் ஆகக்கூடாது. அபோவ் த லைன், மேலேருந்து கீழே. இந்த ஆரோ மார்க்குன்றது மேலேருந்து கீழேன்ற தெரியறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். டி, மேலேருந்து கீழே. இப்போ பியோட பேரிங் ஸ்ட்ரோக் பி. ஏன் பின்னா, பி சேம் ஸ்ட்ரோக்கை லைட்டாக போட்டால் பி, அதையே டிக்காக போட்டால் பி. இதனால் இதை பேரிங் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். டீன்றது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் மேலேருந்து கீழே, அதையே டார்க்காக போட்டால் டி. இது 2 பேரிங் ஸ்ட்ரோக். மேலேருந்து கீழே ஸ்லாண்டிங்காக போட்டால் சே, அதையே டிக்காக போட்டால் ஜே. இது 2 பேரிங் ஸ்ட்ரோக். கே, ஐஃபன், குட்டியாக ஐஃபன் போடுறத கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா கே, அதையே டிக்காக போட்டால் ஜி. இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அது எந்த வாட்டத்தில் வேணால் இருக்கலாம். லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கலாம், ரைட்டு டு லெஃப்டாக இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதனால் இதை ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம போடுறது கர்வ்டு ஸ்ட்ரோக். எஃப், லைட்டு, வி, டிக்கு. நம்ம எல்லா ஸ்ட்ரோக்குமே அபோவ் த லைனில் போடுறோம். ஏன்னா அபோவ் த லைன்ன்றது ஃபஸ்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஸ்ட்ரோக்குமே ஃபஸ்ட் பிளேஸில் யூஸ் பண்ணணும், அப்புறம் செகண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணணும், அப்புறம் தேர்ட் பிளேஸில் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பேசிக் கிளாஸ்ன்றதுனால எல்லா ஸ்ட்ரோக்குமே ஃபஸ்ட் பிளேஸில் யூஸ் பண்ணுறோம். இத்து, ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டோன்னா இத்து, அதையே டிக்காக போட்டால் தி. இது 2த்துக்குமே இங்கிலீஷ் லெட்டரில் டிஹெச் தான். லைட்டாக போட்டால் இத்து, டிக்காக போட்டால் தி. அந்த ப்ராக்கெட்டையே க்ளோஸ் பண்ணுற மாதிரி போட்டோன்னா எஸ்ஸு. இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி போட்டோன்னா எஸ்ஸு, லைட்டாக போட்டால் எஸ்ஸு, டிக்காக போட்டால் இசட். அதையே ஸ்லாண்டிங்காக யூஸ் பண்ணால் இஷ்ஷு. லைட்டாக போட்டால் இஷ்ஷு, டிக்காக போட்டால் ஜி. இசட் ஹச்சுன்னு இதை சொல்லலாம், ஜின்னு சொல்லலாம். இது 2 பேரிங் ஸ்ட்ரோக். எம்முக்கு எந்த பேரிங்குமே கிடையாது, அதனால் அதை நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கிறோம். என், அப்படியே எம்மை அப்படியே தலைக்கீழே போட்டால் என், அதையே டிக்காக போட்டால் இங்கு. எண்ணும் இங்கும் பேரிங் ஸ்ட்ரோக். கீழேந்து மேலே போட்டால் எல்.
எல்லுக்கு எந்த பேரும் கிடையாது, அதனால் நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கிறோம். கீழேந்து மேலே, எல்லுன்றது கீழேந்து மேலே. ஓகே, அதை போல் 2 டைப்ஸ் ஆஃப் ஆர் இருக்குது. ஒன்று டவுன்வர்ட் ஆர், இன்னொன்று அப்வர்ட் ஆர். இந்த அப்வர்ட் ஆருக்கு இன்னொரு நேம் இருக்குது, ரேனும் சொல்லலாம். டவுன்வர்ட் ஆறுன்றது ஒரு ஆர்க் மாதிரி வரும், மேலேந்து கீழே. டவுன்வர்ட் ஆர் ஒரு ஆர்க் மாதிரி வரும். அப்வர்ட் ஆர் கீழேந்து மேலே, கீழேந்து மேலே அப்வர்ட் ஆர். இதை ரேனும் நம்ம சொல்லலாம். இது ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக். டபிள்யூன்றது ஒரு ஹூக்குடு ஸ்ட்ரோக். டபிள்யூ ஆர் வேன்னு சொல்லலாம். ஒய் ஆர் ஏன்னு சொல்லலாம். டபிள்யூ ஒரு ஹூக்கு மாதிரி போட்டு இப்படி போட்டோன்னா டபிள்யூ, அதையே தலைக்கீழே போட்டால் ஒய். இது ரெண்டும் ஹூக்குடு ஸ்ட்ரோக். அதே போல் 2 டைப்ஸ் ஆஃப் ஹச் இருக்குது. ஒன்று அப்வர்டு ஹச்சு, இன்னொன்று டவுன்வர்டு ஹச்சு. கீழேந்து மேலே, லாஸ்ட்டாக நம்ம கை அப்பில் இருந்துச்சுன்னா அப்போடு ஹச்சு, ஒரு சர்க்கிள் போட்டு மேலே. லாஸ்ட்டாக நம்ம கை அப்பில் இருந்துச்சுன்னா அப்போடு ஹச், அதுவே டவுனில் இருந்துச்சுன்னா டவுன்வோர்டு ஹச். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும், அந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ண மாதிரி போட்டு கீழே ஒரு சே மாதிரி யூஸ் பண்ணோன்னா டவுன்வோர்டு ஹச். ஓகே, இதுவும் ஒரு ஹூக்குடு ஸ்ட்ரோக். இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக் தான். இந்த பேசிக்காக நம்ம எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறோன்னா பிட்மேன் ஷார்ட்டனை தான் ஃபாலோ பண்ணுறோம். இங்கிலீஷில் பிட்மேன் ஷார்ட்டன், தமிழில் சீனிவாசராவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, எப்பவுமே நம்ம போடுற ஸ்ட்ரோக்ஸ் டிக்கா லைட்டான்றது நமக்கு தெரிகிற மாதிரி போட்டுக்கணும். மொத்தமாக 3 டைப்ஸ் ஆஃப் பிளேசஸ் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அபோவ் த லைனில் போட்டோன்னா ஃபஸ்ட் பிளேஸ், ஆன் த லைனில் போட்டால் செகண்ட் பிளேஸ், த்ரூ த லைனில் போட்டால் தேர்ட் பிளேஸ். த்ரூ த லைனுன்றது அந்த லைனை நம்ம கிராஸ் பண்ணி போடுறோம். அதுவே 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்குது. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக், கர்வ்டு ஸ்ட்ரோக், ஹூக்குடு ஸ்ட்ரோக். ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக், கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கர்வ்டு ஸ்ட்ரோக். அதிலே ஒரு சர்க்கிளோ ஹூக்கு மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹூக்குடு ஸ்ட்ரோக். ஓகே, லைட் ஸ்ட்ரோக், டிக் ஸ்ட்ரோக்குன்னு 2 இருக்குது. இதை மட்டும்தான் பேசிக். நம்ம இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அதுக்கப்புறம் நம்ம போக போக மற்ற எக்ஸசைஸ்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும்.